பொதுமக்கள் அனைவருக்கும் காத்து கொண்டிருந்த மிக முக்கியமான தகவல் வந்துவிட்டது. ரூபாய் 3000 மாதம் மாதம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அது யாராருக்கு கிடைக்க போகிறது, இது எப்படி அப்ளை பண்றது என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சென்னை மற்றும் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் தமிழ்நாடு அரசு கொடுக்கும் ரூபாய் 3000, அதாவது சென்னை மற்றும் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மாதம் ரூபாய் 3000 பெற விண்ணப்பிக்கலாம். அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு மாதம் ரூபாய் 3000 ஓய்வூதியம் வழங்கும் திட்டம் செயல்பாட்டில் உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 18 முதல் 40 வயதுக்குட்பட்ட தகுதியுள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சேர்ந்து பயனடையலாம். இப்போது சென்னை மற்றும் தேனி மாவட்டத்தினர் இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கலாம் என அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவுறுத்தி உள்ளன. எனவே சென்னை தேனி மாவட்டத்தினர் இத்திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிப்பது, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்பது உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் இங்கே தெரிந்து கொள்ளுங்கள். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. மத்திய அரசின் தொழிலர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் சுற்றுலா மற்றும் அதனுடன் தொடர்புடைய துறைகளில் பணிபுரியும் தகுதியுடைய அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 60 வயதை எட்டிய பின் மாதந்தோறும் ரூபாய் 3000 உறுதியான ஓய்வூதியம் வழங்கும் பங்களிப்பு அடிப்படையிலான ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தில் 18 முதல் 40 வயதுக்குட்பட்ட தகுதியுள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சேர்ந்து பயனடையலாம். பிரதம மந்திரி ஸ்ரம் யோகி மந்தன் என்ற திட்டம் 18 முதல் 40 வயது வரையிலான அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான இந்திய அரசின் பங்களிப்பு அடிப்படையிலான ஓய்வூதிய திட்டமாகும். மாதாந்திர ஓய்வூதியம் பொறுத்தவரை இத்திட்டத்தில் தகுதியுடைய பயனாளிகள் அனைவருக்குமே மாதந்தோறும் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை முறையாக செலுத்தி வந்ததால் இந்திய அரசும் அதே அளவில் இணை பங்களிப்பை வழங்கும். இதன் மூலம்தான் 60 வயதை அடைந்த பின்னர் மாதந்தோறும் ரூபாய் 3000 உறுதியான ஓய்வூதியம் பெறவும் வசதி வழங்கப்படுகிறது. சரி, இது யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்று இங்கே பார்ப்போம். நீங்க வீடியோவை முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சுற்றுலா வழிகாட்டிகள், சுற்றுலா ஒருங்கிணைப்பாளர்கள், சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மற்றும் போக்குவரத்து சேவை வழங்குனர்கள், விடுதி மற்றும் விருந்தோம்பல் துறை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், கைவினை கலைஞர்கள், தெருவோர வியாபாரிகள், கைவினை பொருட்கள் உற்பத்தியாளர்கள், உணவக மற்றும் உணவு சேவை வழங்குனர்கள், மேலும் சுற்றுலா துறையுடன் தொடர்புடைய பிற சேவை வழங்குனர் ஆகியோர் இத்திட்டத்தின் கீழ் பயனடைய தகுதியானவர்கள். சரி, இந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்னென்ன என்பதை இங்கே வரிசையாக பார்ப்போம். இதில் தகுதியுடைய அனைத்து தொழிலாளர்களும் தங்களது ஆதார் அட்டை, சேமிப்பு வங்கி கணக்கு புத்தகம் மற்றும் கைபேசி எண்ணுடன் அருகில் உள்ள பொது சேவை மையத்தை அணுகி இத்திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்தது, சென்னை மாவட்ட ஆட்சியரின் அறிவிப்பு பொறுத்தவரை சென்னை மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா சங்கங்கள், விடுதி உரிமையாளர்கள், பயண முகவரிகள், சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் மற்றும் சுற்றுலா துறையுடன் தொடர்புடைய அனைத்து பங்குதாரர்களும் இத்திட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி தகுதியுடைய தொழிலாளர்கள் பதிவு செய்வதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குமாறும், இதன் மூலம் சுற்றுலா துறையில் பணிபுரியும் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பும் பொருளாதார நிலைத்தன்மையும் உறுதி செய்யப்படும் என்றும் சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் இதற்காக விவரங்களுக்கு சுற்றுலா அலுவலர் சென்னை அவர்களை தொடர்பு கொள்ளவும். முகவரி: சுற்றுலா அலுவலர்,
சுற்றுலா அலுவலகம், சென்னை சுற்றுலா வளாகம், சென்னை. கைபேசி எண் 9176995863. தேனி மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு பொறுத்தவரை மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் சுற்றுலா மற்றும் அதனுடன் தொடர்புடைய துறைகளில் பணிபுரியும் தகுதியுடைய அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு இது வயதை எட்டிய பின் மாதந்தோறும் ரூபாய் 3000 உறுதியான ஓய்வூதியம் வழங்கும் பங்களிப்பு அடிப்படையிலான ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தில் 18 முதல் 40 வயதுக்குட்பட்ட தகுதியுள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சேர்ந்து பயனடையலாம் என தேனி மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தி உள்ளார். இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியுடைய அனைத்து தொழிலாளர்களும் தங்களது ஆதார் அட்டை சேமிப்பு, வங்கி கணக்கு புத்தகம் மற்றும் கைபேசி எண்ணுடன் அருகிலுள்ள பொது சேவை மையத்தை அணுகி இத்திட்டத்தில் அதாவது www.mandan.in என்ற இணையதளம் மூலம் பதிவு செய்து பயன்பெறுமாறு தேனி மாவட்ட ஆட்சியர் கேட்டு கொண்டுள்ளார். இதில் தேனி மாவட்டத்தினர் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இங்கே பார்ப்போம். நீங்கள் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேனி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா சங்கங்கள், விடுதி உரிமையாளர்கள், பயண முகவரிகள், சுற்றுலாட்டாளர்கள் மற்றும் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய அனைத்து பங்குதாரர்களும் இத்திட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி தகுதியுடைய தொழிலாளர்கள் பதிவு செய்வதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குமாறும், இதன் மூலம் சுற்றுலாத்துறையில் பணிபுரியும் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பும் பொருளாதார நிலைத்தன்மையும் உறுதி செய்யப்படும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தேனி அவர்கள் தெரிவித்துள்ளார். இதில் மேலும் இதற்காக விண்ணப்பங்களுக்கு சுற்றுலா அலுவலர் தேனி அவர்களை தொடர்பு கொள்ளவும். முகவரி சுற்றுலா அலுவலர், சுற்றுலா அலுவலகம், மாவட்ட ஆட்சியரக பெருந்திட்ட வளாகம், A4, பழைய மாவட்ட ஆட்சியரகம், SP ஆபீஸ், பின்புறம், தேனி 625553. கைபேசி எண் 7397715680 என்று நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வீடியோக்கு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம புதிய செய்திகள், அதாவது அரசு சார்ந்த மிக முக்கியமான தகவல் நம்ம சேனலில் டெய்லியும் அப்லோட் பண்ணிகிட்ருப்போம். அதனால் நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.